யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். நிறைய பேர் மில்லட்டில் கேட்டீங்க. நம்ம முன்னாடியே நிறைய மில்லட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். சாமை இட்லி பண்ணியிருக்கோம், அப்புறம் வரகரிசியில் அடை பண்ணியிருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி எகெயின் நம்ம ராகியில் கரைச்ச தோசை, இன்ஸ்டண்ட்டாக கரைச்ச தோசை தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுவும் குழந்தைகளுக்கு நீங்கள் ஆற்றுல இருக்கிறதே கொடுக்கலாம். இதுக்கு மேட்சிங்காக என்ன பண்ண போகிறோன்னா, பச்சை வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயம் இருக்குல்ல சின்னதாக, அந்த பச்சை வெங்காயமும் பச்சையாக புளி, அப்படியே வரமிளகா, உப்பு, இதை மட்டும் வச்சு ஒரு சட்னி இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அரைச்சி அதுக்கு மேட்சிங்காக ஒரு சட்னி, இது ரெண்டும் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது 1 கப் ராகி மாவு, இதை மிக்சியில் எடுத்துக்கலாம். இது 1/2 கப் அரிசி மாவு, 1 கப், 2 கப். எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே அளவு வச்சுக்கோங்க. 2.5 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 1/4 கப் கிட்டக்க கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. இது ரவா 1, 2, 3, 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த தோசைக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். நம்ம கஷ்டப்பட்டு விஸ்கெல்லாம் வச்சுன்னு கரைக்கிறத விட மிக்சியில் 2 சுற்றி எடுத்துன்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அந்த தோசை மாவு ரெடியாகி வரத்துக்குள்ளே அதுக்கான சைட் டிஷ் ரொம்ப குவிக்காகிடும். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வெங்காயம் வச்சு பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை ரெகுலர் வெங்காயம் பெருசு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நல்லாயிருக்கும் இது. பட் நல்ல ஒரு உப்பு உரப்பு புளிப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் அது தாங்குமோ, யாருக்கெல்லாம் அதே மாதிரி பச்சை புளி ஒத்துக்குமோ அவள் எல்லோரும் யூஸ் பண்ணுங்க. எகெயின் நான் சொல்கிறேன், நம்ம பச்சை புளி எனக்கு ஒத்துக்காது, யாருக்கெல்லாம் ஒத்துக்காதோ அவெல்லாம் பண்ணாதீங்க. பச்சை புளி ஒத்துக்கிறவா எல்லோரும் இதை கண்டிப்பாக பண்ணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எவ்வளோன்னு கேட்டேன்னா, ஒரு 1/4 கிலோ வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் எடுத்துக்கிறேன். 5-6 மிளகா நான் எடுத்துட்டுருக்கேன். உங்களோட கார லெவல் பார்த்துக்கோங்க, அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா புளி எடுத்துட்டுருக்கேன். அதை அப்படியே ஊற வச்சு இந்த வெந்நீரில் அதை இதில் எடுத்துக்கிறேன். இந்த கொட்டையெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துட்டுருங்க. இதெல்லாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது தண்ணின்னு விட வேண்டாம், நீங்கள் அப்படியே அரைச்சின்னு வந்துருங்க. ரொம்ப வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பல்சஸ் கொடுத்து அரைச்சேன்னா கெட்டியாக அரைக்கும், நன்னாவும் அரைக்கும். ஸோ கொஞ்சம் அது தரத்தராவாக இருந்ததுன்னா தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதக்கிலாம் அப்படிலாம் தான் அரைக்கணுன்ற மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் பழைய நாளில் கிராமத்தில் பண்ணுற ஒரு இது. ஸோ இந்த சட்னி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை அரைச்சின்னு வந்துட்டு இதுக்கு மேல் கொண்டு ஜஸ்ட் இதுக்கு தாளித்து கொட்டுறதோடு இது ரெடி. ஸோ இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். இது ராகி மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சின்னு வந்துட்டோம். இது ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நார்மல் சீரகம், சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். நல்ல ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் பொடியாக போட்டிருக்கேன் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வெங்காயம் 1 போட்டிருக்கேன். கருவேப்பிலை, அதே மாதிரி இது கேரட் 1 நல்லா ஃபைனாக துருக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் குழந்தையில உங்களுக்கு சாப்பிட வச்சிடலாம். பச்சை மிளகா அதே மாதிரி பொடியாக கட் பண்ணது 1 or 2
உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது போட்டுக்கோங்க. கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது அப்படியே சைடில் இருக்கட்டும். இது மாதிரி கலந்துட்டும் இதை வந்து ஒரு 5 to 10 minutes விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை தோசை வார்த்தேன்னா அழகாக பட்டு பட்டாக ஜோராக வரும். ஹெல்த்தியானதும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டு இது பண்ணி கொடுக்கலாம். அந்த சட்னி வந்து நம்ம பெரியவா சாப்பிட முடியும், குழந்தைகளால் சாப்பிட முடியுமா கேட்டேன்னா கொஞ்சம் நல்ல உப்பரப்பு புளிப்பாக இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு அது செல்லுமான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு காரம் சாப்பிடுன்னா கண்டிப்பாக கொடுங்க. பட் இந்த தோசை கண்டிப்பாக குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடுவாள். பார்த்துட்டா ஒன்றும் தண்ணி இன்னும் எதுவுமே விடலை. இந்த 1/4 கிலோ வெங்காயம், அந்த நெல்லிக்காய் சைஸ் புளி, வரமிளகா, உப்பு, அவ்வளோதான் அரைச்சாச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இது வந்து யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் உமன்ஸ், பேச்சுலர்ஸ், உங்களுக்கு சட்டுன்னு எதுவும், ஏன்னா இந்த நாளில் தான் ரெடிமேடாக எல்லாருக்கும் மாவு கிடைக்கிறது. மாவை வாங்கிட்டு வந்து நீங்கள் தோசை வாத்துக்கிறீர்கள் அப்படின்னா கூட இந்த சட்னி வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த சட்னிக்கு தாளித்து கொட்டிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இது வந்து இந்த சட்னியில் அப்படியே ஆட் பண்ணலாம். இவ்வளோதான் இந்த சட்னி. தோசையோடு சாப்பிட்றது. இதில் நீங்கள் வந்து பச்சையாக பூண்டு பிடிக்க வாங்குறவா கண்டிப்பாக பச்சையாக 1 பல் 2 பல் பூண்டையும் வச்சு வேணால் அரைச்சிக்கோங்க. இது ரெண்டுமே ஆகாது. அதனால் நான் வந்து வெறும் வெங்காயம் மட்டும்தான் வச்சுருக்கேன். பிடிக்குங்கிறவா கண்டிப்பாக 1 பல் 2 பல் பச்சையாக பூண்டு வச்சுட்டு இதோடு அரைச்சிக்கலாம். பட் இதுவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இவ்வளோ தூரம் சொல்கிறியே, ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்டேன்னா எனக்கு அதில் இருக்கிற இந்த பச்சை புளி எனக்கு ஒத்துக்காது. அதுதான் ப்ராப்ளமே. ஏன்னா எனக்கு ஜென்ரலாகவே வந்து எல்லோரும் சொல்லுவா வத்த குழம்பெல்லாம், எனக்கு வத்த குழம்பெல்லாம் சாப்பிட்டாலே கொஞ்சம் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லை நவடேஸ். அதனால் பச்சை புளி இன்னுமே ஒத்துக்காது எனக்கு. அதனால் இந்த பச்சை புளி ரசம்லாம் நான் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்லலை. குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும் ரொம்ப பச்சை புளி ரசம், பச்சை புளி இந்த வச்சு இந்த தொகையல் இந்த சட்னி எல்லாம் பண்ணுவேன். பட் அவாலாம் சாப்பிடுவா. நமக்கு ஒத்துக்கலைன்னு அப்புறமா பிரச்சனைப்பட்டுன்னு நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு எதுக்குன்னு நான் அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி தோசை தவா நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி போட்டு பாருங்கள். அதேமாதிரி வாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இது செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி விடுறேன். பார்க்கறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நீங்கள் உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா ஓகே. இல்லை நான் போட்டிருக்கிற 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு போடல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புகை வரணும் தவாவில். இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருந்தால் தான் கிறிஸ்பியாக வரும் தோசை. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருங்க. ஒரு சைடுக்கு தான் விட போகிறோம், நம்ம 2 சைடும் விட போகிறதில்ல. கொஞ்சம் சின்னதாக வச்சிடலாம். ஏன்னா வெறுமை ராகியில் வந்து நம்ம தோசை வாத்து தரோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கெல்லாமும் பிடிக்காது. எல்லாருமே டபாய்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த நாளில் அது இல்லாத சமைக்கிறது, அது இல்லாமல் பண்ணுறதுங்கிறதே இல்லாமல் போயிடுது. ஸோ அது மாதிரி போட்டு பண்ணி கொடுத்தேன்னா நிச்சயமாக குழந்தை எல்லாமும் சாப்பிடும். ஸோ இந்த வெய்ய நாளைக்கு நம்ம திருப்பி என்ன பண்ணுறது, நிறைய பேருக்கு இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஹெல்த்தியான இதுவாகவும் கொடுக்கணும். அப்படிங்கிறச்சு இதெல்லாம் நல்ல ஒரு இது. கொஞ்சம் வெந்திருக்கு, இருந்தாலும் அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம். இத்தனை நாள் சின்னதாக இருந்தது. ஸோ ராகி அப்படிங்கிறச்சு இந்த மாதிரி டார்க் கலரில் தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தயிர் விட்டுருக்கோம் அண்ட் அதில் வந்து ரவை எல்லாமும் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா வேண்டாம், எங்களுக்கு க்ளூட்டன் ஃப்ரீயாக வேணும்னா தாராளமாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் அதை எடுத்துனுடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு க்ளூட்டன் அலர்ஜி, எங்களுக்கு ரவை வேண்டாம், வெறும் ராகியும் அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ராகியில் அரிசி மாவு சேரலைன்னா இந்த மாதிரி கிறிஸ்பாக வருமானா வராது.
அது வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்கும். நீங்கள் அது ஓகேனா வெறும் ராகி மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த தோசை வராது, நார்மல் தோசை வரும். உங்களுக்கு பார்த்தேன்னாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ நன்னா இருக்கிறது தெரியுது இல்லையா? ஸோ ஜோரான ராகி தோசை கிறிஸ்பாக தயாராகிடுது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்குலாம் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க, மெல்லிஸாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த சட்னியோட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பச்சை வெங்காயம், பச்சை புளி சட்னி அண்ட் ராகி தோசை, ராகி இன்ஸ்டன்ட் ராகி தோசை. ஸோ இது ரெண்டும் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.